ஹாய், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துருப்ப சார்பாக உங்கள் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பெரிய ஒரு டாபிக் எதை பற்றி பேச போகிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக பாஜக சார்பில் தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளர் இருக்கிற மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் வந்துட்டு போயிருக்காரு தமிழ்நாட்டில் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்த. இதான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியல் ஒரு மிகப்பெரிய டாப் நியூஸாக போயிருக்கு. ஏன்னா இந்த பேச்சுவார்த்தையில் பார்த்தீங்கன்னா எல்முருகன், வானதி போன்ற முக்கியமான தலைவர்கள் போயிருக்காங்க. ஸோ அண்ணாமலை தவிர்க்கப்பட்டிருக்கிறார். இதுக்கான காரணம் வந்து சொன்ன மாதிரி எடப்பாடியாருக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு லிஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதனால் அண்ணாமலை தவிர்க்கப்பட்டு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை போயிருக்கு. அதிமுக 170 சீட்டில் நிற்கிற மாதிரியும் பாஜக வந்து 23 சீட்டு கேட்குற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் 70 சீட்டில் எங்களுக்கு கொடுங்க, நவுட்டு நீங்கள் யார் கொடுக்கூட நாங்கள் முடிவு பண்ணுறோன்ட்டு ஒரு வேலை போயிட்டு இருக்குது. ஸோ இது வந்து எப்படி போயிடும்னா, கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அதிமுக பாஜக கட்சி சின்னத்தில் போட்டி போட வந்து வற்புறுத்தும் வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக பாமக இந்த எலெக்ஷன் எப்படி சின்னம் வந்து கிடைக்கும்னு சொல்லி 20 சீட்டுக்கு மேலே டிமாண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா போன வாட்டி 23 கொடுத்து 4 சீட்டு தான் 5 சீட்டு தான் ஜெயித்தாங்க. 18 சீட்டு திமுக தாரவத்தை கொடுத்தாச்சு. ஸோ இந்த அதிமுகவுடைய பாஜக நிலைமை எப்படி போய்ட்டு, ஒரு பக்கம் சிதம்பரம் அவர்கள் வந்து நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் பார்த்துருக்காரு. ஸோ அவரும் தொகுதி பேச்சுவார்த்தை பற்றி தான் பேசுவாங்க. காங்கிரஸுக்கு இந்த வாட்டி குறைந்த அளவான சீட்டை தான் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு திமுகவுடைய எல்லா தரப்பும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா போன பீகார்லேயே பார்த்தாச்சு, 61 சீட்டை வாங்கி கேவலமாக தோற்று போயிட்டாங்க. இதனால் இவங்களுக்கு வந்து கொடுக்குற சீட்டை வந்து தோல்விக்கான நம்மளே வழி வைக்கிற மாதிரி ஆகிடும்ட்டு திமுக நிர்வாகிகளோட குரல் போயிட்டுருக்குது. ஸோ இதனால் பாஜக அதிமுக கூட்டணி உருவானால் அதிமுக பாஜக எவ்வளோ சீட்டு கொடுக்கும், அமைச்சர்கள் பங்கு வர கேட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திமுக காங்கிரஸ் இந்த வாட்டி கரெக்ட் விடலாமா, இல்லைனா கொடுக்குற சீட்டை கொடுத்து நிற்க வைக்கணுமான்னு பார்க்குறாங்க. காங்கிரஸ் தன்னுடைய பாதையை தாவேக்கா நோக்கி பனையை நோக்கி போயிட்டு இருக்குது. ஸோ தமிழ்நாடு அரசியல் இந்த நிலைமையில் இப்போ போயிட்டு இருக்குது. ஸோ இந்த நிலைமையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து, ஏன்னா இது பக்கம் தாவேக்கா நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிடுவாங்க. இன்னொரு பக்கம் பியூஷ் கோயல் தலைமையில் வந்து சசிகலாவும் ஓபிஎஸ்ஸும் அதுக்கப்புறம் நம்ம தினகரனையும் அதிமுகவில் சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒருங்கிணைந்த அதிமுக தான் அவங்க விரும்புகிறாங்க. ஸோ சசிகலா, ஓபிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் நம்ம தினகரன் இவங்களெல்லாம் தேக்காமல் நம்ம ஏதோ செஞ்சால் தோல்வி தான் முடியும். தென் மாவட்டங்கள் ஓட்டு வர வாய்ப்பு இல்லைன்றாங்க. இதனால் தினகரன் வந்து ஒரு தாவேக்கா பக்கம் போவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பக்கம் பேச்சு வந்துட்டு, அவர் தலைமை அந்த விஜய் தலைமையில் 3ஆம் அணி உருவாகிறதுக்கும் ஒரு வாய்ப்பை அவர் ஏற்படுத்துவார் தினகரன் சொல்கிறாங்க. ஸோ இப்படி அமைந்தாலும் இது வந்து சாதாரணமாக திமுக மாதிரிலாம் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணும். ரெண்டு பாஜக எலெக்ஷன் முக்கியம் கிடையாது. தமிழ்நாட்டை மைனாரிட்டி கவர்மெண்ட் உருவானால் அவங்க எப்படி தான் ஆட்சியை கலைப்பாங்கன்னு நமக்கு தெரியும். கர்நாடகா சொல்லலாம், எம்எல்ஏ இல்லாமல் பாண்டிச்சேரி கலைச்சாங்க, அந்த கதையை சொல்லலாம். அதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம். ஸோ இது மாதிரி நிலைமைகள்லாம் பாஜக ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஏற்படுத்திகிட்டு இருக்கிறாங்க, நம்ம எல்லாத்தையுமே தெரியும். ஸோ நம்மளுடைய இந்த நியூத்தனி அதிமுக பாஜக கூட்டணியை வந்து என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வந்து வகுத்து எலெக்ஷனை போட்டி போட போகிறாங்க. திமுக இந்த வாட்டி அதிக சீட்டுகள் இன்றைக்கி தான் பார்ப்பாங்க. ஏன்னா பாஜக 60 சீட்டு ஒதுக்கினால் அது திமுகவுக்கு வெற்றிக்கு வந்து ஈஸியாக வழிவகுக்கும். ஏன்னா எடப்பாடியார் வந்து என்ன அவர் வந்து காம்ப்ரமைஸாக ஐகோவாக இருக்கிறதா சொல்கிறாங்க. தினகரனையும் ஓபிஎஸ்சி நான் சேர்த்துக்க மாட்டேன்ட்டு பாஜகவோட கூட்டணிக்கே வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. இதனால் பாஜக எடப்பாடியாருக்கு இன்கம்பேஸ் ஈடுக்கு உடச்சல் கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. ஸோ புதுக்கட்சிகள் யாருமே அதிமுக கூட்டணிக்கு வராத ஒரு பக்கம் ப்ரைம்லெஸ் பாயிண்ட்டாக போயிட்டு இருக்குது. ஸோ பாஜக அதிக சீட்டு கொடுத்து அவங்க தேர்தல் சந்தித்தா திமுகவுக்கு சாதகமாக போகுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அப்பேற்பட்ட இந்த நிலைமையில் என்ன ஸ்ட்ராட்டஜி திமுக கூட்டணி வகுக்கப்படும், இந்தியா கூட்டணி வகுக்கப்படும் தெரியல. ஒன்று காங்கிரஸ் கொடுக்குற சீட்டை வச்சுட்டு ஒழுங்காக நில்லுங்கன்னு சொல்ல போதா, இல்லை காங்கிரஸ் கலெக்ட் விட போதா ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. விஜய் ஒரு பக்கம் என் தலைமை தான் கூட்டணி அமைன்றாங்க. ஸோ தமிழ்நாடு அரசியல் பரபரப்பான ஒரு சூழலில் போயிட்டு இருக்குது. என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜின்றதை நம்ம கூடிய விரைவில் பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் விடைபெறும் முத்துப்பிரகாஷ். பாய்.